ஸோ இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி when I started the project, I was very clear. நான் வந்து கிளியராக சொன்னேன். என்ன சொன்னேன்னா, நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களை மாதிரி எல்லாருமே. ஸோ இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஒரு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் வை வி ஆர் ஆல் ஹியர். இன்னைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான அண்ணா சயின்ஸ் சீனியர் மியூசிக் டைரக்டர். ஸோ இன்னைக்கு யாருக்கு நான் சொல்லுவேன், either fabulous job and the copying it, first song copying and the other 6 songs. ஓகே, ரகுமார் சொல்லிட்டாரு இந்த சாங் பாப்பீங்க ஃபுல்லா, அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங், டைரக்டர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் அண்ட் தேங்க்ஸ் எவ்ரி ஒன். இன்னும் 6 சாங்ஸ் இருக்கு, ஒன்னொன்னா வரப்போகுது, நீங்க பாப்பீங்க. திஸ் இஸ் ஃபார் யங்ஸ்டர்ஸ் அண்ட் தி மூவி இஸ் ஃபார் யங்ஸ்டர்ஸ். இந்த ஜெனரேஷன்ல எப்படி நம்ம வந்து ஒரு ஒரு எமோஷன், எல்லா ஃபேமிலிலையும் ஒரு எமோஷன்ஸ் இருக்கும், சென்டிமெண்ட்ஸ் இருக்கும், பேரண்ட்ஸுங்கிற சென்டிமெண்ட், ஃப்ரெண்ட்ஸுங்கிற சென்டிமெண்ட். அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியிலேருந்து வர ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பழகணும், எப்படி இருக்கணும், எப்படி யூ ஹாவ் டு வின் த ஹார்ட், அதை தான் நீங்க பார்க்க போறீங்க இந்த படத்துல. அண்ட் I don't want to say so many things about it, but this is going to be a different movie for everyone. And thank you once again, and also organizers இந்த ஈவெண்ட்டுக்கு எங்களை வர வச்சதுக்கு, and also media people, everyone, thank you very much. Thanks. மெயின் கோர் வந்து எங்களுக்கு வந்து இப்படி ஒரு ஹிட் சாங் கொடுத்ததுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து சகிஷ்ணா சேவியர் சார். ப்ளீஸ் கம் ஹியர். ஆக்சுவலி ரொம்ப அழகான 6 சாங்ஸ் வந்து சார் கொடுத்துருக்காங்க. நீங்க கண்டிப்பா கேட்டீங்க, கேட்கும்போது அந்த ஆல்பம் வந்து ரீச் ஆகும். ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் த சாங் ப்ளீஸ். ஆமா, இன்னும் சாரி இன்டர், இந்த பாட்டை வந்து கம்போஸ் பண்ண பண்ணல, பாட்டும் எழுதியிருக்காரு. ஸோ நீங்க பாட்டு கேட்கும் போது உங்களுக்கு புரியும், நல்ல ட்ரெண்ட் எழுதியிருக்காரு. ஸோ ப்ளீஸ். My name is Sagishna Xavier. இப்போ வர படங்கள்ல வந்து ஒரு 2 பாட்டு 3 பாட்டு இருக்கிறது பெரிய விஷயம், எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் அன் அப்கமிங் மியூசிக் கம்போசர். ஸோ இந்த படம் வந்து மியூசிக்ல ட்ரீட் பண்ணி ஒரே படத்துல 6 பாட்டு இருக்கிறது, இட்ஸ் சச் அ பிளெஸிங் ஃபார் எனி மியூசிக் கம்போசர் லிட் ஹவ் மீ. ஸோ ஐ தேங்க் மகேஷ் செல்வராஜ் சார் ஃபார் திஸ் ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. லைக் நோ எஸ்டாப்ளிஷ் மியூசிக் கம்போசர்ஸ் வந்து பண்ணிருக்கலாம். In 6 songs our படத்துல ஹோல்ட் பண்றது, it's a huge responsibility, but they trusted in me, so I thank Sam sir and Ram sir for the opportunity as well. And SRM University la யாராவது இருக்கீங்களா? SRM University, okay, no one. So thank you Anna University for the opportunity to stand here. So நான் SRM University la நிறைய கல்ச்சரல்ஸ் பண்ணி அப்படியே குரோவாக தான் இப்போ மியூசிக் டைரக்டராக இருக்கேன். So I'm so excited, I'm looking forward to the album. எல்லாருக்கும் ஒரு ஹாய். பெருசா பேச வரலைங்க, எனக்கு ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ் வந்து இந்த எல்லாரோட பெரிய ஒரு டீமுக்கும் பெரிய 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 ஒரு தேங்க்ஸ். பிகாஸ் ஆஃப் நான் வந்து ஒரு டான்ஸரா இருந்து அசிஸ்டண்டா இருந்து இப்போ ஒரு கோரியோகிராஃபர் ஆயிருக்கேன். டான்ஸரா இருக்கும்போது ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும், அசிஸ்டன்ட் ஆகும்போது ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். பட் அஸ் அ கொரியோகிராஃபர்ன்ற போது இந்த எல்லாரையுமே வந்து கோஆர்டினேட் பண்ணி ஒரு சாங் எடுக்கணுன்றது நாட் ஈஸி இஷ்யூ. இதை நான் ஃபேஸ் பண்ணேன். பட் எதனால சொல்றேன்னா, இவங்களோட யூனிட்டி இருக்குல்ல, அதுதான் இங்க எல்லாருமே வர வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இன்னைக்கு டேட்ல வந்து எல்லாருமே பிஸியா இருப்பாங்க, எல்லாருக்கும் இன்னைக்கு இதையுமே வந்து அவாய்ட் பண்ணாம வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார், உங்களோட டீம் மூலியமா. அண்ட் தென் ஒரு பெரிய தேங்க்ஸ், நான் இந்த ஸ்டேஜ்ல நிற்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ் வந்து நவகாந்த் மாஸ்டர். இவர் வந்து ஒரு ஃபைட் மாஸ்டர். நாங்க 2 பேரும் வந்து இவங்க 2 பேர் மாதிரி நாங்களும் ஒரு ஸ்டேஜ்ல கலாகிருத்திக் டெக்னோஃபர்ஸ் 2 ஆடி இருக்கோம். இவர் வந்து ட்ரீம் டீம் கொரியோகிராஃபர், லயலா ட்ரீம் டீம் கொரியோகிராஃபர். நான் வந்து பரவாயில்ல இன்னும் அந்த பவர் இருக்கேன் அப்படின்னு. நான் வந்து சுத்தல மட்டும் ஒரு டான்ஸ் கம்பெனி இருந்தது, அந்த டான்ஸ் கம்பெனில நானும் ஒரு ஒர்க் பண்ணேன். அதனால எங்களுக்கு வந்து ரொம்ப கனெக்டிவிட்டி. நான் இந்த சாங் பண்ணதுக்கு ஒரு மெயின் காரணம் வந்து இவர் தான் எனக்கு கூட்டமே நிக்க வச்சிருக்காரு. எல்லாருக்கும் பின்னாடி ஒருத்தர் சாங்ஸ் நல்லா என் பின்னாடி அவர் தான் நிற்கிறாரு, இப்பயும் பின்னாடி தான் நிற்கிறாரு. ஒரு பெரிய சந்தோஷம். அந்த இவங்க 2 பேருக்கு ஒரு பெரிய 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 ஒரு தேங்க்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் ஆஃப் என்னன்னா என்ன முழுசா நம்பி இவ்வளவு ஆர்டிஸ்ட் என்கிட்ட கொடுத்து ஒரு சாங் எடுக்க சொன்னதுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சார். பிகாஸ் ஆஃப் ஒரு படத்துல ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கொடுத்துட்டாங்கன்னா டைரக்டர் பக்கத்துல உட்கார்ந்து சில விஷயங்கள் சொல்லுவாங்க. பட் அந்த முழுசா நம்ம 2 பேருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ்.
எங்க 4 பேருமே முழுசா வந்து பெரிய பேசி நீங்க கூடயே ஷூட்டிங்ல உட்காந்து ஃபுல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாரு எனக்கு கூட தெரியல. அன்னைக்கு எங்களுக்காக ஷூட்டிங் வந்து ஃபுல்லா ஹோல் டே உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணாரு. அண்ட் தென் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் தான். பட் இந்த தேங்க்ஸ் வந்து ஒரு பெரிய ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் எங்களோட ஹீரோ சார். பிகாஸ் என்னன்னா சரி நாங்க எங்களுக்கு கிடைக்கிற டைம்ல வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ற ஒரு ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா இவரை மட்டும்தான் நாங்க பண்ண முடியும். ஏன்னா எங்களுக்கு உள்ள இருக்கிற டேலண்ட்டை இவர் தான் வெளியே எடுத்து வந்து காட்ட போறாரு ஸ்கிரீன்ல. நாங்க ஆட போறது இல்லை. எங்களோட மைண்ட்ல இருந்தது எல்லாத்தையுமே நாங்க என்னென்னலாம் ஒரு கனவு வச்சிருக்கோமோ அந்த கனவு எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட தான் போடுவோம். அவர் தான் ரொம்ப அழகா எடுத்துட்டு வந்து காமிச்சிருக்காரு. அதனால ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்து அவருக்கு தான். இந்த சாங் அழகா வர்றதுக்கு காரணம் வந்து அவரு. அதே மாதிரி ஒரு சாங் ரெடி பண்றதுக்கு வந்து மியூசிக் டைரக்டர், கேமராமேன், கொரியோகிராஃபர், டைரக்டர் இப்படி எல்லாருமே சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இது. அது மட்டும் இல்லாம இந்த சாங்ல அவரு கூட பெரிய பெரிய ஹீரோ வந்து பெரிய பெரிய ஹீரோ தான். கொஞ்சம் தலைங்க வந்துருங்க. இல்ல உண்மையிலே சொல்லலாம். எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. ஆகாஷ் சூப்பர். தேங்க்யூ சோ மச். இப்ப நீங்க எதுக்கு டைம் சொல்லிக்கிறேன்னா அதுக்கப்புறம் நாங்க மீட் பண்ணலங்க. நான் ஒரு வேற ஷூட்டிங் போயிட்டோம். அதனால மீட் பண்ணல. இங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க இருக்கிறதுக்கு. ஏன்னா டெக்கோபஸ் வந்து கூட்டத்துல இருந்து ஒரு 4 வருஷம் தொடர்ந்து வந்து பாத்திருக்கேன். ஒரு வாட்டி எங்க ஷார்ட் பிலிம் வந்து செலக்ட் ஆச்சு. ஆனா ஃபைனல்ஸ்ல வந்து தோத்துட்டோம். அந்த வருஷம் யோசிச்சோம், சரி இந்த காலேஜுக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஸ்டேஜ் ஏறுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கும் போது தேங்க்ஸ் டு டைரக்டர் சாம் சார், ராம் சார் அண்ட் ப்ரொடியூசர் மகேஷ் சார் ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எங்க மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறதே கஷ்டம். ஸோ அது வந்து இந்த மாதிரி ஒரு காலேஜ் ஈவெண்ட் கேட்வே மாதிரி ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட்ல வந்து எங்க பாட்டை வந்து லான்ச் பண்றதுக்கு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் அண்ட் ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கோம் இங்க இருக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் முக்கியமான விஷயம், ஆடியன்ஸ் நம்ம ஆதரவு கொடுப்பீங்கன்னு. எப்பவுமே நல்ல படங்கள், சின்ன படங்கள், கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம்ஸ்க்கு எப்பவுமே வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த படம் வந்து ஒரு ப்ராப்பர் கண்டென்ட் ட்ரிவன் என்டர்டெய்னிங் ஃபிலிம். அது வந்து டெஃபினட்டா வந்து கேரண்டீடா இருக்கும். தேவ் ப்ரோ கலக்கிருக்காரு, தேவிகாவும் கலக்கிருக்காங்க. ஆல் தி ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து சூப்பரா நடிச்சிருக்காங்க. இதுல ஒரு பார்ட்டா இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாஸ்டர் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திருப்போம்னு நினைக்கிறேன் அந்த ஒரு நாள். ஏன்னா நாங்க சாங்கே ஒரே ஒரு நாள் தான் ஷூட் பண்ணோம். அன்னைக்கு வந்து லிட்டரலா அவரு எங்களெல்லாம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டாரு, பாவம் மாஸ்டர். பட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு சகிஷ்ணா ஜேவியர் ப்ரோ. அவரோட மியூசிக் வந்து பயங்கரமா இருக்கு. உண்மையிலேயே நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ்ல வந்து ஒரு பெரிய பெரிய மியூசிக் டைரக்டரா வருவாருன்னு ஹோல் டீம் சார்பா வந்து நானும் வந்து கேட்டுக்கிறேன். டெஃபினட்டா அது நடக்கும். இஸ் தட் டேலண்டட் அண்ட் தேங்க்யூ ப்ரொடியூசர் சார் என்னை வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. நீங்க எப்படி வந்து டிராகன் மாதிரி சில என்டர்டெய்னிங் ஃபிலிம்ஸ்க்கு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி யோலோக்கும் டெஃபினட்டா சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ டெஃபினெட்லி சப்போர்ட் அவர் ஃபிலிம் அண்ட் ரீல்ஸ் ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா வந்து 4 பேர்கிட்ட சொல்லுங்க. ஸோ வேர்ட் ஆஃப் மவுத் தான் வந்து பிகெஸ்ட் பவர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹோப் யூ லைக் த சாங். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஹோப் யூ வில் என்ஜாய் அவர் சாங். ஐம் a மல்லு கேர்ள். ஸோ அதனால எனக்கு வந்து தமிழ் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். நாட் only ஃபார் மீ, மலையாளத்துக்கு வந்து தமிழ் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அண்ட் உங்களை மாதிரி நானும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஐம் டூயிங் மை BA மாஸ் கம்யூனிகேஷன் அண்ட் ஜேர்னலிசம் கிராஜுவேஷன் இன் கொச்சி. ஸோ அந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் thank you so much Anna University for giving such an opportunity to promote our song. Thank you. வணக்கம், நான் கரு டைரக்டர் பேசுகிறேன். முதல்ல எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் காதல் தேசம், இதயம் இந்த மாதிரி படத்தெல்லாம் வெற்றி படமாக்கின மாணவர்கள் தான் எனக்கு என்ன என்னோட அஸ்திவாரமே நீங்கள் தான். உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. எங்கிட்ட வந்து சாம் வந்து என்னோட அசிஸ்டன்ட். ஆக்சுவலாக அவர் தான் இந்த படத்தோட டைரக்டர். என்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாருமே பெரிய வெற்றி பட இயக்குனர் வரிசையில் இருக்காங்க. நிறைய பேர் வெற்றிமாறன், மிஸ்கின், சசி, கருணாகரன், ஒரு 10-15 டைரக்டர்ஸ் இருக்காங்க. இப்போ அடுத்த வெற்றி பட வரிசையில் சாம் கண்டிப்பாக நம்பர் 1 பிளேஸில் வருவார். பிகாஸ் இஸ் வெரி சின்சியர் அட் இஸ் ஒர்க். அவர் எது தொட்டாலும் ரொம்ப சின்சியராக இருப்பாப்புல.
வந்து ஆக்சுவலாக என்னோட ஸ்டைலில் என்னோட அசிஸ்டன்ஸ் யாருமே படம் எடுத்ததில்லை. காந்தி ஒரு யூத் ஃபில்மை நிறைய பண்ணதில்லை. ஐ திங்க் சாம் பண்ணுவார் நான் நம்புகிறேன். நானும் வந்து படம் பார்க்கல, பட் அவரோட அந்த சாங் நான் பார்த்தேன். ரொம்ப யூத்ஃபுல்லாக இருந்தது. சாங் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நான் ரொம்ப ரசித்தேன். கண்டிப்பாக வந்து அது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக வரணும். அதோட இந்த ப்ரொடியூசருக்கு நான் ரொம்ப வாழ்த்து சொல்கிறேன். ஏன்னா ஒரு புது இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுத்த புது தயாரிப்பாளர் வாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த படம் பார்க்கணும். அவருக்கு பணம் மழையாக கொட்டணும். கண்டிப்பாக திருப்பி நிறைய படம் எடுக்கணும். போயிடக்கூடாது, அவரு விடக்கூடாது. உங்கள் கையில் தான் இருக்கு எல்லாருக்கும். கண்டிப்பாக வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தில் நடித்த நடிகர்கள், இயக்குனர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சாரி, இயக்குனர் மற்ற தொழில் டெக்னீஷியன்ஸ் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அழைத்ததுக்கு நன்றி. தேவ் தான் என்னை கூப்பிட்டாரு, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. சாங் காமிச்சாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர் சாம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த மாதிரி ஒரு யங் ஃபிலிம், எனக்கு ஒரு ஒரு சின்ன மெமரி இருக்கு. பேச்சுலர் ரிலீஸ் ஆகி ஒரு 25th டேக்கு அப்புறம் வந்து நான் கோயம்புத்தூர்ல ஒரு நாள் சும்மா போய் ஒரு தேட்டருக்கு போனேன். அங்கே போனப்ப யாருன்னே தெரியாது, நான் சும்மா போயிருந்தேன், பசங்களோட போயிருந்தப்ப பார்த்தா கம்ப்ளீட்டா அந்த தியேட்டரோட மேனேஜர் வந்து என்னை கூப்பிட்டு போய் சும்மா காமிச்சா ஃபுல்லா யங்ஸ்டரா உட்காந்துருந்தாங்க. சார் இந்த படத்துக்கு மட்டும்தான் சார் 25 வயசுக்கு முன்னாடி அடுத்ததான் இருக்கிறவங்க யாருமே வரல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த மாதிரி ஒரு யங் க்ரௌடு வந்து பார்த்து தான் பேச்சுலர் வந்து ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் ஃபிலிமா மாறுச்சு. தேங்க்யூ ஸோ மச். அது நிறைய பேர்த்த நான் மீட்டும் பண்ணல, நன்றியும் சொன்னது கிடையாது. தேங்க்யூ. உங்க மாதிரி ஒரு யங் க்ரௌடு தான் அந்த படத்தை வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி சாம், உங்க பாட்டும் இவங்களோட பாட்டும் அந்த மாதிரி இருக்கு. அந்த பாட்டையும் சப்போர்ட் பண்ணுங்க, அந்த படத்தையும் சப்போர்ட் பண்ணுங்க. தேவ், ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு. எங்க போனாலும் திவ்ய பாரதி பத்தி என்கிட்ட கேட்பாங்க. அந்த திவ்ய பாரதியை ஃபர்ஸ்ட் காமிச்சது இவர் தான். என்கிட்ட வந்து ஒரு நாள் ஃபிளைட்ல உட்காந்து நாங்க வந்து எங்கேயோ ஒரு பாம்பேக்காக ஃபிளைட்ல இருந்தோம். அப்ப வந்து இவர் என் பக்கத்துல உட்காந்துருந்தாரு. இவர் வந்து அப்ப வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரா இருந்தாரு. அப்ப அந்த வீடியோ எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு அந்த பொண்ணோட எடுத்துட்டு வந்துட்டு, ஆனா இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி காமிச்சா. அப்போ நான் ஃபிளைட்ல போகல சொன்னேன், தம்பி இப்போ அவங்க ஒரு ஹீரோயின் தான் மீட் பண்ண போனோம். அந்த பொண்ணு நோ சொன்னா, இந்த பொண்ணு தான்ப்பா ஹீரோயின் சொன்னேன். அந்த பொண்ணு நோ சொல்லிச்சு. அப்படிதான் திவ்யா பாரதி ஹீரோயின் ஆனாங்க. அது வந்து வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம். நான் எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்கேன். பேச்சுலர் அப்போ வந்து தேவ் வந்து பயங்கரமான சப்போர்ட், எனக்கு கூடவே இருந்து. ஆக்சுவலா எனக்கு வந்து ப்ரொடியூசருக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிற எல்லா கான்ஃபிளிக்டையும் இவர் தான் பார்த்துக்குவாரு. அந்த படம் சக்சஸ்ஃபுல்லா வந்ததுக்கு இவர் ரொம்ப முக்கியமான காரணம். அப்ப நான் வந்து இவர் கூப்பிட்டோடனே ஓடி வந்து, ஏன்னா எனக்கு ஸ்டேஜுக்கு வரதுனாலே பயம், கை காலெல்லாம் நடுங்கும். இவர் கூப்பிட்டதுனால அவங்க முன்னாடி ஒரு 2 வார்த்தை. ரொம்ப ஸ்வீட்டான பையன், ரொம்ப 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 ஸ்வீட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவரோட பேசுறது, நாங்க இருக்கிறது. ஏன்னா நான் ஆபீஸ்லயே தான் தங்கியிருந்தேன். எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் இவர் தான், இவர் கூடயே தான் இருப்பேன். அதனால இவர் படமும் இவர் லான்ச் ஆகிறது வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். அதுவும் உங்க முன்னாடி. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு பெரிய லெகசி வந்து வெளியில இருந்து எங்களுக்கு தெரியும். நானும் ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ்ல தான் படிச்சுட்டு வந்த பையன், அதனால எனக்கு இதோட லெகசி தெரியும். இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த படத்தை பிரசன்ட் பண்றதுங்கிறது சோ பியூட்டிஃபுல். ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ டீமை உங்களோட கேட்பு ஈவெண்ட்ல பண்ண வச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக இருக்கு. எல்லாருக்கும் எப்படி ஒரு ஸ்டேஜ் வந்து ஒரு கனவாக இருக்குமோ, இந்த மாதிரி இடத்துல நின்று அவங்க கிரியேட் பண்ணதை மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு அதே கனவோடு ஒரு பயணத்தை ஸ்டார்ட் பண்ண ஒரு பையன் தான் நானும். ஈஸியாக கிடச்சிடல, நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் அதுக்காக ஒர்க் பண்ண ஜேர்னி வந்து ரொம்ப ஒரு சூப்பர்ஃபுல்லான ஜேர்னி. ஸோ ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு, கூடவே ஆக்டிங் சம்மந்தமாக சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு மகேஷ் சாருக்கு ஒரு பெரிய 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 தேங்க்ஸ். ஏன்னா இன்னைக்கு ஒருத்தங்க ட்ரஸ்ட் பண்ணுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுவும் சினிமாவில் நம்ம வந்து மற்ற விஷயங்கள்ல வந்து குவாலிட்டியை செக் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஒரு விஷயத்த வாங்கலாமா வேணாமா டிசைட் பண்ணலாம். பட் இன் சினிமா அப்படி கிடையாது. இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் ட்ரஸ்ட். ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கான எல்லா செலவையும் முடிச்சு அதுக்கப்புறமா அந்த ப்ராடக்ட் என்னவா வரப்போகுதுன்னே தெரியும்.
ஸோ ஒரு பிளைண்டான ஒரு ட்ரஸ்ட்ல இந்த டீம்ல மகேஷ் சார் வச்சது வந்து ஒரு பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் சார். ரெண்டாவது, as everyone said, அவர் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இதுல வெறும் யங்ஸ்டர்ஸ் தான் இருக்கணும், நியூ கமர்ஸா இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ யூ வாண்டட் டு கிரியேட் யங்ஸ்டர்ஸ் இன் டு தி இண்டஸ்ட்ரின்னும் போது ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரெண்டாவது மிகப்பெரிய தேங்க்ஸ் வந்து டைரக்டர் சார் சாம் சாருக்கு தான் சொல்லணும். என்னதான் ப்ரொடியூசர் வந்து நியூ கமர் போயிடுங்கன்னு சொன்னாலும் என்ன சூஸ் பண்ணதுக்கு சாம் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் ராம் சார், அப்புறம் என் படத்துல எனக்கு செகண்ட் ஹீரோவா நடிச்ச நிக்கி பிரதர். இத சொல்லி சொல்லி வந்துட்டு என் மனசை புண்படுத்தாது ஹீரோ இல்ல. ஆக்சுவலி படம் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியும் யார் ஹீரோன்ட்டு. தலைவன் தான் பயங்கரமா இப்பயே தெரிஞ்சிருக்கு யாருன்ட்டு. அந்த பேட்டர்ன் பாத்தீங்களா, அந்த மியூசிக் அதுல மட்டும்தான் வந்துட்டு போனேன். ஏன்னா லுங்கி கட்டிட்டு உள்ள வந்துட்டு நானு அவர்னால எதுவுமே பண்ண முடியல. சரி வா போ இல்ல அப்படின்னு இல்ல. ஆக்சுவலா வந்து நிக்கி பிரதர் வந்து இல்ல பயங்கரமா பண்ணிருக்காரு. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் நிக்கி பிரதர் ஃபார் திஸ் ஃபிலிம். ஏன்னா இப்ப நிறைய கமெடியன்ஸ் இருக்காங்க. யோகி பாபு சார் இருக்காரு, சந்தானம் சார் இருந்தார் ஒரு காலத்துல. அந்த மாதிரி நிக்கி வந்து இந்த படத்துல அவருக்கான ஒரு இடத்த வந்து இதுல புடிச்சு பாருன்னு எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு நான் டப்பிங்ல ரெண்டு மூணு சீன் பார்த்தேன், ரொம்ப பயங்கரமா ஒர்க் ஆயிருந்துச்சு. அண்ட் நடிக்கும் போதும் தலைவன் வந்து பின்னிடுவாப்புல பயங்கரமா ஸ்கோர் பண்ணிருக்காரு. பிரதர் அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு இது பெரிய படமா இருக்கும். அண்ட் என்னோட கோ ஆர்டிஸ்ட் தேவிகா, அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் நிதி, எனக்கு அவங்க கூட நடிக்க வாய்ப்பு கிடைக்கல, சோ அவங்களுக்கு ஒரு பெரிய கம்மி வாங்க. அப்புறம் ஆகாஷ் பிரதர் வாங்க ப்ரோ, இவரு கூட எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரே ஒரு சீன் பண்ண வாய்ப்பு கிடைச்சது. சோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். இஸ் a வெரி குட் பெர்ஃபார்மர், சோ ஹாப்பி ஃபார் ஹிம். சோ இந்த படம் மூலியமா எங்க எல்லாருக்கும் மீண்டும் நிறைய படங்கள் வரணும்ன்றத என்னோட ஆசை. அதுக்கு உங்க எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை. உங்களை மாதிரி எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸை சப்போர்ட் பண்ணீங்கன்னா வில் grow higher and I definitely promise that we'll keep entertaining you. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு மஸ்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சதீஷ்னா, கூப்பிட்டோன்னா நீங்க வந்து இதை ஹானர் பண்ணி எங்களுக்கு பண்ணி கொடுத்தது. தேங்க்யூ ஸோ மச் கதீஷ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் ஸ்டீஃபன், அபீஷ், டே நைட் தூங்காம எப்போ ஃபோன் பண்ணாலும் செட்ல மோஸ்டா ஃபர்ஸ்ட் வரதவங்க தான், கடைசியா போறதவங்க தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்க சாம் சார் ராம் சார் கூட நின்று ஃபுல்லா பண்ணி கொடுத்ததுக்கு. அண்ட் மியூசிக் டைரக்டர், இன்னைக்கு நீங்க தான் ஹீரோ. ஈவினிங் 5 மணிக்கு ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த சிங்கிள் டு கெட் ரிலீஸ். மக்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். ஸோ ரகு மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். ஏன்னா இனி சினிமால ஆடணும் அப்படின்றது எல்லா ஹீரோக்கும் ஒரு கனவு. ஒரு சென்டர் ஃபிகரா அதை பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். அண்ட் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. நீங்க நினைச்ச மாதிரி நானும் ஆடி இருக்கேன்னு நம்புறேன். ஸோ தேங்க்யூ மாஸ்டர். மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர். நீங்க நினைச்ச மாதிரி நானும் ஆடி இருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மாஸ்டர். அண்ட் தேங்க்யூ மாஸ்டர். நவா மாஸ்டர், உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். நீங்க உங்க ஃப்ரெண்ட் ரகு மாஸ்டருக்கு எப்படி இதை கொடுத்தீங்களோ அந்த மாதிரி சாம் சார் ராம் சார் அண்ட் என்னை ஃபைட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப தேங்க்யூ நவா மாஸ்டர். ஸோ இந்த படத்தில் அதுவும் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் தீபிகா, இன்னொரு கோ ஆர்டிஸ்ட், அவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நாகராஜன் ப்ரொடக்ஷன் எக்ஸிகியூட்டிவ், இந்த படம் சொன்ன டைம் பீரியட்ல முடிக்கிறதுக்கு அவர் மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்காரு. அண்ட் டைரக்டர்ஸ் அண்ட் ராம் சார் கேட்ட எதுவுமே அவர் நோ சொல்லாம எந்த லெவலுக்கு அதை பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளவு ஹார்ட்டடா அவர் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூண்ணே. எல்லாருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் நிதி. நான் சென்னையில தான் பிறந்ததோ வளர்ந்ததோ, இருந்தாலும் தமிழ் ரொம்ப மட்டமா இருக்கும். ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ. I'm just very grateful. This is my first film. அது ஒரு செகண்ட் லீடா டெபியூ பண்றது, இட்ஸ் a big deal. Thank you sir. Thank you Ram sir. Thank you Stephen for calling me in for the audition. Thank you Akash for being an amazing co-star. Thank you sir for this opportunity, to our producer sir of course. And above all I'd like to thank my parents, my mom, my dad. அவங்க இங்க வந்திருக்காங்க. So without them I wouldn't be standing on the stage. For their sacrifices, time and support wouldn't have been possible without both of you. Thank you. So please do watch the film and let us know what you think. Thank you so much.